அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். 40 வயசுக்கு மேலே சின்ன சின்ன விஷயத்தெலாம் அதிகமான ஒரு பதட்டம் வந்து இருக்குது டாக்டர். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸை நான் ரொம்ப கரெக்டாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். இப்போல்லாம் ஒரு டிராஃபிக் கூட வந்து என்னோடய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை வந்து அதிகமாக்குது. தூக்கம் சரியாக வர மாட்டேங்குது. ஒரு படபடப்பு வந்து ஆகுது. எந்த ஒரு விஷயத்துலையுமே எனக்கு ஒரு ஈடுபாடே இல்லை. ஞாபக மறதி வேறு நிறைய இருக்குது. ஸோ டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே வந்து சரியாகலை. ஸோ இப்படி கவலைப்பட்டுட்டே வந்தவங்க தான் மீனா. ஸோ அவங்களுக்கு 44 வயசு ஆகுது. 2 குழந்தைங்க, ஒரு வேலை, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குடும்பம் தான். ஆனால் ஒரு 40+ வந்து ஒரு 41, 42 வந்து ஸ்டார்ட் ஆகும் பொழுதே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்சைட்டி லெவல் வந்து அதிகமாகுது. பெருசாக எதுலேயுமே வந்து ஒரு விருப்பம் இல்லை. ரொட்டீனாக சில வேலைகளை வந்து செய்கிறாங்க. ஆனாலும் நைட்டில் சரியாக தூக்கம் இல்லை. ஒரு 44 இயர்ஸ் ஆகும் பொழுது ரொம்பவே ஒரு மாதிரி என்னால் எந்த ஒரு வேலையுமே கரெக்டாக வந்து பண்ண முடியல. ஸோ இதை யார்கிட்ட சொன்னாலுமே இந்த ஏஜில் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஆன்சைட்டியா, டிப்ரெஷனா, இல்லை வந்து அதீதமான ஒரு மன அழுத்தத்தில் நான் இருக்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. பட் 40 இயர்ஸுக்கு மேலே நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகுது. இதுக்கு முக்கியமாக 4 விதமான ஒரு மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்குது. அது அந்த ஹார்மோன்ஸோட ஒரு மாற்றம் தான். முதல் விஷயம், 40 இயர்ஸ்க்கு மேலே போகும்பொழுது ஈஸ்ட்ரோஜன் வந்து குறையுது. ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டிரானும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு பிரெயினுக்கு ஒரு மோட்டிவேஷனை வந்து கொடுக்கக்கூடியது. இதனோட அளவுகள் குறையும் பொழுது நமக்கு மோட்டிவேஷன் வந்து அதிகமாக இருக்காது. ரெண்டாவது விஷயம், டோப்பமைனோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது. 40 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் 10% ஆஃப் டோப்பமைன் செக்ரேஷன் வந்து நமக்கு குறையுது. ஸோ அந்த மாதிரி குறையும் பொழுது நமக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு த்ரில்லிங்கே வந்து இருக்காது. ஒரு மோட்டிவேஷனாக நம்ம அதை பண்ணணுங்கிற ஒரு விருப்பமே வந்து இருக்காது. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெசிவாக இருக்கிற மாதிரி, முன்னாடியெல்லாம் ஒரு ப்ளஷரை கொடுத்த விஷயங்கள், ஒரு நல்லா வந்து ஹெல்த்தியாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, இல்லை ஒரு ட்ரெக்கிங் போனோன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்போ கிடைக்காம போயிடுது. ஸோ அதற்கான காரணம் இந்த டோப்பமைனோட அளவு வந்து குறையிறது தான். மூணாவது விஷயம், இந்த கார்டிசால் டிஸ்ரெகுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது அவங்க கார்டிசால் லெவல் வந்து தொடர்ந்து அதிகமாகவே வந்து ரொம்ப நாளாக இருந்து அதுக்கப்புறமா வந்து அது குறைய ஆரம்பிச்சிடும். காலையில் 8 மணிக்கு வந்து நைட் ஆனால் குறைய வேண்டிய அந்த கார்டிசால் மிட் நைட் 2 மணி 3 மணிக்கே வந்து உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் தூக்கத்துலேருந்து விழிச்சிடுவீங்க. ஒரு படபடப்பான ஒரு நிலை வந்து இருக்கும். ஸோ இது நம்மளுடைய உணவு முறைகளாலும் வாழ்வியல் முறை மாற்றங்களாலும் வரக்கூடிய விஷயம். இது நிறைய 40+ இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வந்து வரும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய குடல் வந்து கரெக்டாக இல்லாததுனால, அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸஸ் வந்து கரெக்டாக இல்லாததுனால லீக்கி கட் உண்டாகி நியூரோ இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய நரம்புகளில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் உண்டாகுது. இதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம ரொம்ப இரிட்டேட்டடாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஒரு விஷயம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்னா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஞாபகத்திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எதுக்காக அந்த வேலையை ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி சாவி எங்கே வச்சோம், அடுப்பில் என்ன வச்சோம், இல்லை கரெக்டாக இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்போம், அந்த விஷயம் மறந்து போயிடும். பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு வேர்டு மட்டும் வந்து மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஞாபக சக்தியிலையும் பாதிப்பு வரும். இது நரம்புகளில் உண்டாகக்கூடிய குறைபாடுகள் தான். ஸோ இந்த 4 விதமான காரணங்களால் தான் 40+ இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாமே வந்து வருது. பட் இதை பார்த்த உடனே நம்ம பயப்பட வேண்டாம். ஸோ இது இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த சேஞ்ச் வரும்பொழுது நாம் நம்மளுடைய உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள், இதன் மூலமாக நம்ம சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும். நான் நிறைய பேருக்கு சொல்கிறது உண்டு, 40 வயசு வரைக்கும் நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கல, மனசை பார்த்துக்கல அப்படின்னாலும் அது நார்மலாகவே இருக்கும். 40 வயசுக்கு மேலே நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டா தான் அது உங்களை பார்த்துக்கும். ஸோ அந்த கண்டிஷன், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து மாறிடுவீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? காலையில் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது சூரிய வெளிச்சத்தில் இருக்க முடியுமான்னு பாருங்கள். அப்போ தான் உங்கள் பாடிக்கு எது பகல் எது இரவுங்கிற அந்த சர்க்கீடின் ரிதம் வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகும். ரெண்டாவது விஷயம்,
கண்டிப்பாக ஃபெர்மெண்டட் ஃபுட்டு டெய்லியுமே எடுத்துக்கோங்க. மோர் எடுத்துக்கோங்க, நீராகாரம் எடுத்துக்கோங்க, ராகி கூழ் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம வீட்டிலேயே உப்பு போட்டு ஊற வச்ச ஊறுகாயாவது வந்து எடுத்துக்கோங்க. அதிக காரம் இல்லாத நார்த்தங்காய் ஊறுகாய், இல்லை எலுமிச்சை ஊறுகாய், இதெல்லாம் உங்கள் குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கும். இதன் மூலமாக உங்கள் உடம்புக்கு தேவையான செரோட்டோனின் எல்லாமே வந்து குடலில் தான் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். 3வது விஷயம், காலை வேளைகளில் நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுடைய எனர்ஜியை கரெக்டாக வச்சுருக்கிறதுனால நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டயர்ட் ஆக மாட்டீங்க. 4வது விஷயம், காலையில் தூங்கி எழுந்திரிச்சு அந்த 1 மணி நேரம், அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி, இந்த 1 மணி நேரத்துலையுமே ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும் பொழுது அது உங்களோட பிரெயினுக்கு சீப் டோப்பமைனை வந்து கொடுத்து அடுத்து என்னங்கிறத பார்க்க வைக்கும். ஸோ இந்த மாதிரி போகும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே வந்து திருப்தியான ஒரு உணர்வை வந்து கொடுக்காது. அதுவும் காலை வேளைகள்லையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு மனதளவில் பாதிப்பை வந்து கொடுக்கும். இந்த 2 டைம்லையும் வந்து ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. 5வதா, உங்கள் பாடிக்கு தேவையான ஆக்சிடோசின் வந்து சுரக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் இல்லை உங்கள் நலம் விரும்பிகள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி பீப்புள் கூட கண்டிப்பாக 1 மணி நேரமாவது டெய்லி வந்து ஒரு மீனிங்கான கான்வர்சேஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிறோம், அதில் வந்து லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறோம். அது வந்து உங்களுக்கு சீப் டோப்பமைனை தான் வந்து கொடுக்கும். ஒரு மீனிங்ஃபுல்லான கான்வர்சேஷன் வீட்டில் ஹஸ்பண்ட் கூடயோ இல்லை குழந்தைகளோடையோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களோட மைண்டும் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஆக்சிடோசின் வந்து உங்களுக்கு சுரக்கும். இது ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும். எனக்கு அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை டாக்டர், வீட்டில் யாருமே வந்து பேசுகிறதில்ல அப்படின்னா சுவாச பயிற்சிகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் அதற்கான தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு தேவையான அந்த ஆக்சிடோசினை வந்து கொடுக்கும். இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மூலிகைகளையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் அமுக்ரா வந்து எடுத்துக்கலாம். இது வந்து HPA ஆக்சிஸ் நம்ம சொல்லுவோம், ஹைப்போதலமோ பிட்யூட்ரி அட்ரினல் ஆக்சிஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். 2வதாக சடாமாஞ்சல். இந்த சடாமாஞ்சல் அப்படிங்கிறது நம்ம பாடியில் காபா ரிசப்டாஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால நல்ல மன அமைதியை வந்து கொடுக்கும். 3வதாக வல்லாரை வந்து நியூரோஜெனிசிஸ் வந்து அதிகப்படுத்தும். நரம்புகளுடைய இந்த இணைப்புகள் வந்து அதிகப்படுத்துறது, நரம்புகளை ஸ்ட்ராங் ஆக்குறத இது அதிகப்படுத்தும். வல்லாரை நெய்யாக பயன்படுத்துறது நல்லது. அதே போல் வில்வம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். வில்வம் வந்து பித்தத்தை குறைக்கக்கூடியது, மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நல்லாவே மன அழுத்தம் குறையும். அடுத்ததாக துளசி அப்படிங்கிறது ஒரு அடாப்டோஜெனிக் ஹர்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஆக்சிஜன் லெவலை செல்களுக்கு அதிகமாக சேர வைக்கும். இதன் மூலமாக மனதில் ஒரு விழிப்புணர்வான எண்ணங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னலில் கோயிலே கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்மளுடைய மனதுக்குமான மிக முக்கியமான மூலிகைகள் தான். ஸோ இதெல்லாம் என்னால் எடுத்துக்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதெல்லாம் சேர்ந்து மானச சஞ்சீவி ரசாயனமும் வந்து எடுத்துக்கலாம். 40+ல் அந்த டைமில் பார்த்திங்கன்னா 40+லாம் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே பெருசாக ஒரு சந்தோஷமும் இருக்காது, பெருசாக ஒரு சோகம் இருக்காது. அந்த எமோஷனல் வந்து ஃப்ளாட் ஆகிடும் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸே இப்போ பண்ண மாட்டாங்க. எப்போவுமே ஒரு படபடப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும். சோஷியல் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் தனிமையாக இருக்கிறதே வந்து அவங்க வந்து விரும்புவாங்க. அதே மாதிரி எப்போவுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபெயிலியரான மனநிலையே இருக்கும். நான் எந்த விஷயத்தையுமே வந்து சாதிக்கலை, இல்லை எதுவுமே என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். இதெல்லாம் தான் டிப்ரெஷனான ஒரு 40+ல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான அறிகுறி. ஸோ டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மானச சஞ்சீவி ரசாயனம், மற்ற விஷயங்கள் நான் காலையில் எழுந்ததுலேருந்து என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லணும் அந்த விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட்டி, டிப்ரெஷன் எதனால் உருவாகுது, இதற்கான மூலிகைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்ற இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.